அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெப்சிரன் 2026 21 கிலோமீட்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டைம் 4:30 ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு பார்க்கிங் விட்டுட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு ரேஸில் நிற்கிறதுக்கு டைம் ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டாகவே இருக்கும். வாங்க போகலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் செம்ம பாவலாம் சாப்பிடுங்க வாங்கச்சி எப்படின்றாரு. அவர் பேர் சுதர்சன். ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். ரேஸ் முடிச்சுட்டு ஃபிசியோலாம் போயிட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். இதை நம்ம சாப்பிடல, அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு அம்மா கொடுத்துட்டு நம்ம இருக்கிற பன்னீரை மட்டும் சாப்பிட்டோம். இது வந்து எங்கள் டீம் ரன்னிங் பார்ட்னராக இருந்ததுக்காக எங்கள் டீமுக்கு ஒரு அழகான இந்த ட்ராஃபி கொடுத்தாங்க மெப்சிரன்லேருந்து. ஸோ இந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காருல, இவர் நேம் தான் அருணாச்சலம். இவர் நான் மார்னிங் பார்க்கும்போதே சொன்னேன் நீங்கள் தான் போடியம்னு. கரெக்டாக செகண்ட் பிளேஸ் 10 கிலோமீட்டர் 55 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருந்தாரு. பறக்க ஆரம்பிச்சாப்புல. நான் இன்னைக்கு காலைல வந்த பிறகே சொன்னேன் நீங்கள் போடியம் தானே. இல்லடா நான் சும்மா தானே ஓட போறேன்னு நல்ல காம்படிஷன். எப்படின்னா ராம்சாம் பெங்களூர் ஹே காய்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லி மெப்சிரன் 2026 21 கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்றைக்கி ரொம்பவே கடியான நாள் தான். என்னென்ன நேற்று டே ஃபுல்லுமே வந்து எனக்கு ஒர்க் இருந்தது, ஹெவியான ஃபிசிக்கல் ஒர்க்கு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறது பார்த்தீங்கன்னா 10:30 11 ஆயிடுச்சு. சுத்தமாக தூக்கம் இல்லை. எப்பவுமே நான் மதியம் கொஞ்சம் ஒரு 1/2 hour பவர் நேப் எடுப்பேன். நேற்று அதுவும் எடுக்கல. வந்துடுறேன். பவர் நேப் எடுக்கல. சரி ஓகே, இதெல்லாம் நமக்கு ஒரு சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணிடலாம். மாதிரி கரெக்டாக சுகராக தான் வந்தேன் நான். எல்லா ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ரெடி ஆகிட்டு வார்ம் பண்ணுறதுக்கே வந்தேன். நம்ம வேலுக்குமார்னு ஒருத்தர் இருக்கார் ப்ரோ, வேலூர்லேருந்து வராரு. அவருக்கு பிப்பு கொடுத்துட்டேன். பிப்பு கொடுத்துட்டு மொபைல் வச்சுட்டு கிளம்புனேன். ஸ்டார்டிங்கில் வார்ம் அப்புக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கார்மின் வந்து கொஞ்சம் கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னாச்சுன்னா அதுவாக பாஸ் ஆச்சு, அதுவாக ஆன் ஆச்சு, திருப்பி ஸ்டாப் ஆச்சு. சரி வார்ம் அப் திருப்பி நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டு நியூ ஆக்டிவிட்டி பண்ண பிறகு ஓகே ஆயிடுச்சு. சரி ஓகே, நமக்கு ரேஸுக்கு ஓரளவு ஓகேவாக இருக்கும். வேண்டிக்கிட்டேன் கடவுள்கிட்ட, டே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சமாளிச்சிரு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு. என் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours to 2 hours 5 minutes முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு. பட்டு ஒரு 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண பிறகு கோளாறு வந்து கார்மின் வந்து கோளாறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுவாக பாஸ் ஆச்சு. நான் எத்தனை வாட்டிங்க பாஸ் பண்ணுறது இது பண்ணுறது, ஒரு முறையும் ரெஸ்யூம் கொடுக்குறேன், அதுவாக பாஸ் ஆகுது. ஒரு முறை ரெஸ்யூம் கொடுக்குறேன். இதே மாதிரி 7 கிலோமீட்டர் கிட்ட போச்சு. ஒரு லெவல் மேலே 7 கிலோமீட்டருக்கு மேலே வேறு எதுவும் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டுருக்கு. எதுவுமே பண்ண முடியல. பட்டன் அனுப்புகிறேன், ரெஸ்யூம் அழுத்த முடியல, பட்டன் போயிருச்சா இல்லை படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே, போயிருச்சா என்ன மேட்டர்னு ஒன்றுமே புரியல. என்னடா இது நேரம், என்னடா இது காலம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு லெவல் மேலே பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டருக்கு மேலே எனக்கு என்ன பேஸில் ஓடுறேன், என்ன டிஸ்டன்ஸில் ஓடுறேன், ஹோல் ரேஸு கிட்டத்தட்ட அப்படி ஆயிடுச்சு. லாஸ்ட் ஒரு முடியலடா, சலிப்பாக இருக்குது நண்பா. திருப்பி கார்மின் வந்து ஒர்க் ஆச்சு. சரி ஓகே, நம்ம டிஸ்டன்ஸ் கவர் ஆகலன்னு பரவாயில்ல, என்ன பேசினாச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஹைட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எய்ட் ஸ்டேஷன்லேயுமே வந்து வாட்டர் எடுத்தேன். அப்புறம் எனர்ஜி பார் வச்சுருந்தேன், எனர்ஜி பார் எடுத்தேன். ஸோ எவ்ரி 3 கிலோமீட்டர்ஸ் இல்லை 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு வாட்டரை சிப் பண்ணிட்டே போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 பேர்கிட்ட கேட்டே போனேன், என்ன எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. நாங்கள் 4.5. சரி நம்ம மெப்சி என்ட்ரன்ஸ் உள்ளே வந்த பிறகு கொஞ்சம் புஷ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக 5K கும்பல். 5K கும்பலுக்கு நாங்கள் கத்திக்கிட்டே வரேன். நான் வர வழி ஃபுல்லாக இந்த மாதிரி வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. ஏற்கனவே டயரில் நாக்கு தள்ளி வெளில வரும். இதில் வழி விடுங்க, வழி விடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது. ஸோ 19 கிலோமீட்டர் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி மயக்கமாயிடுச்சு. ஸ்டாப் பண்ணிடலான்ற மாதிரி ஆயிடுச்சு. மைண்ட் கேம் இல்லை, உண்மையாகவே மயக்கமாயிடுச்சு. பட் வந்து முடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒரு 400 மீட்டர் இருக்கிற எனர்ஜி எல்லாம் போட்டு நல்லா புஷ் பண்ணேன். டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours 10 minutes. நான் எனக்கு ஹாப்பி தான், ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த டைமில் பண்ணது எனக்கு ஹாப்பி தான். பட் இருந்தாலும் ஒரு 2:05 வந்து தான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் என்னோட குரு 2:30 பண்ணுறானாரு. நான் 2:10 பண்ணதே எனக்கு இன்னும் ஹாப்பி தான். ஈவெண்ட்டுக்கு ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா எய்ட் ஸ்டேஷன்லாம் நல்லா இருந்தது. வாட்டர் எனர்ஜான்லாம் கொடுத்தாங்க. பட் ஒரு எய்ட் ஸ்டேஷனும் இருக்கிறதே தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு லைட் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி நான் ஒரு எய்ட் ஸ்டேஷனுமே சொல்லிட்டு தான் வந்தேன். எய்ட் ஸ்டேஷன் இருக்குன்னா எய்ட் ஸ்டேஷன் இருக்குது, வாட்டர் வேணுமா எனர்ஜால் வேணுமான்னு கேளுங்க, அப்போ தான் ஓடி வர ரன்னர்ஸ்க்கு தெரியும். ஏற்கனவே இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. டிராஃபிக்லாம் ஒரு முறை ரன்னர்ஸ் வரும்போதும் ஸ்டாப் பண்ணி எல்லாரையும் வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வெஹிக்கல்லாம் வந்து அனுப்புனாங்க. டீம்லேருந்து ஒரு எய்ட் ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க. அந்த எய்ட் ஸ்டேஷன் அதான் அங்கே தான் வரேன்.
எய்ட் ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து வாட்டர் மெலன்லாம் இருந்தேன். நான் எதுவுமே எடுக்கல. என்னோட எனர்ஜி பார் ஒரு இதுலேயும் எனர்ஜால் வாட்டர் மட்டும் தான் எடுத்திருந்தேன். அப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் கூட ஓகேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் சின்னதாக கன்ஜஸ்டடாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஓகே தான். அப்புறம் ஃபினிஷில் வந்த பிறகு மெடல் கொடுத்தாங்க. பட் எப்பவுமே மெடல் கொடுத்த பிறகு தான் நமக்கு வந்து ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து இது இருக்கும். ரைட் சைடில் மெடிக்கல் கேப் இருந்தது, லெஃப்ட்டில் வந்து ஃபுட் கவுண்டர் அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து ஆப்போசிட்டாக இருக்கா இல்லை எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் மறந்துடுச்சான்னு தெரியல. ஃபினிஷ் பாயிண்ட் முடிச்சுட்டு திருப்பி நம்ம கொஞ்சம் தூரம் பின்னாடி போயிட்டு உள்ளே நடந்து அப்புறம் ஃபுட் கவுண்டர்கிட்ட வந்து செம்ம கூட்டம். ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லோரும் முடிச்சிருவாங்க, கிளம்பிடுவாங்க. இதில் வந்து எல்லாமே வந்து செம்ம கூட்டமாக தான் இருந்தது. ஃபுட்டுக்கும் சரி, டீக்கு சரி. அக்ஷயாலையில் வந்து ஃப்ரீ மில்க்கு அண்டு பட்டர் மில்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. பட் எனக்கு ஒன்று கூட கிடைக்கல. ஏதோ ஒரு புண்ணியமாக ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் டீமில் எல்லாரையும் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அருணாச்சலங்கிற ஒரு போடியம் பண்ணியிருந்தார். முன்னாடி 10K ஸ்டெப்ஸ்னு ஒரு குரூப்பு. ஸோ அவர் என்கிட்ட பேசிகிட்டே இருந்து என்னை பற்றி இன்ட்ரோ பண்ணிருந்தார். அசோக் தானே இன்ட்ரோ பண்ணால் 10K பண்ண வச்சான், பட் நான் போடியம் பண்ணேன்னு சொல்லிட்டு காலை தொடுற மாதிரி வந்துட்டார். எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், வீடியோவுக்கு சொல்லணும் இல்லை, உண்மையாகவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பெரிய மனுஷன், அவர் 60+. பட் இந்த ஏஜில் போடியம் மாட்டாங்கன்னா பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் ஓகே சார், நீங்கள் போடியம் பண்ணி உங்களுக்கு இது பிடிச்சி நீங்கள் ரன்னிங் வந்து ஒரு லைஃப்பை மாற்றிருக்கீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ ரன் முடிச்சுட்டு வீடியோ ரிவ்யூலாம் பேசிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம போகிற ஸ்டாப் பார்த்தீங்கன்னா A to B போகிறோம். எதுக்காகனா அணு எயிட் ஸ்டேஷன்லேருந்து குமரன் சித்தப்பா இருந்தார். அவர் தான் வாங்கடா சாப்பிட்லான்னாரு. எனக்கு எதுவும் கிடைக்கல, இருந்தாலும் காஃபி மட்டும் சாப்பிட்டோம். அப்புறம் எங்கள் டீமில் எல்லாருக்கூடயும் நல்லா கலகலன்னு பேசிட்டு போடியம் வின்னர் தடகளம் சக்திலாம் வந்திருந்தாரு. ஸோ எல்லாருக்கூடயும் பார்த்துட்டு பேசிட்டு எங்க போடியம் வின்னர் ஸ்டைலிங்கோட ரொம்ப நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸோ நான் A to Bல எனக்கு வேற எதுவும் கிடைக்கல, காஃபி மட்டும் தான் கிடைச்சிது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பன்னீர், திராட்சை, பனானா சாப்பிட்டு அப்புறம் லஞ்சுக்கு வந்து கிரீன் கிரேப்ஸும் ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கோம். நல்லா வாங்கிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு நைட் வந்து தாய் காலேஜ் படம் பார்த்துட்டு தூங்கிட்டோம்.